ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே ஆண்டவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரியின் சார்பிலே அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, ஒவ்வொரு நாளும் தினம்தோறும் தேவனுடைய வார்த்தையை, அன்பின் வார்த்தையின் நிகழ்வுகளை இணையதளத்தின் மூலமாய் வந்து கொண்டிருக்கிறது. முகமுகமாய் உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம். எனக்கு அருமையானவர்களே, அன்பின் வார்த்தை நிகழ்வுகளை காணுங்கள், நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை தேசமெங்கும் கடந்து போகட்டும். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நாட்களிலும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்கப் போகிறோம். ரோமருக்கு எழுதிய திருமுகம் நிருபம் 12ஆம் அதிகாரம் 12வது இறைவார்த்தை. ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். ஆம், நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். உபத்திரத்திலே பொறுமையாயிருங்கள். ஜபத்திலே உறுதியாய் நிலைத்திருங்கள். ஜபத்தில் தான் நிலைச்சு நிற்க முடியல. கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த நாளிலே நீங்கள் ஜபத்தோடு நீங்கள் காத்திருப்பீர்கள் சொன்னால், ஜபத்தோடு நிலைத்திருப்பீர்கள் சொன்னால், எப்படிப்பட்ட உபத்திரம் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் நீங்கள் ஸ்தோத்திரம் தேவனுக்கு செலுத்தும் போதே அந்த உபத்திரம் ஆசீர்வாதமாய் இன்றைக்கு மாறப்போகிறது. இன்றைக்கோ அல்ல, நாளையோ நாளை மறுநாளோ அல்ல, இன்றைக்கு கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய வல்லமை உங்கள் குடும்பத்துக்குள்ளாய், குடியிருப்புக்குள்ளாய் வருகிறது. ஹல்லேலூயா. ஆம், எனக்கு அருமையானவர், ஜெபம் விசுவாசத்தை கொண்டு வரும். விசுவாசம் பொறுமையோடு கூட அற்புதத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. நீங்கள் விசுவாசித்தால் தான் நீங்கள் பொறுமையாக அதில் செயல்பட முடியும். நீங்கள் பொறுமையாக இருந்தால் தான் ஜெபம் ஆண்டவருடைய நாமத்தினாலே நீங்கள் அழைக்கும் பொழுது அந்த உபத்திரத்திலிருந்து ஒரு விடுதலை கொடுத்து ஆண்டவர் நடத்த முடியும். ஹல்லேலூயா. வேத புத்தகத்தில் நீங்கள் எடுத்து வாசித்து பார்ப்பீர்கள் சொன்னால், தானியேல் ஆகட்டும், தாவீதாகட்டும், மோசேயாகட்டும், பவுலாகட்டும், உபத்திரத்தில் அவர்கள் ஜபத்திலே உறுதியாக இருந்தார்கள். நம்பிக்கையாக விசுவாசத்தோடு இருந்தார்கள். விசுவாசமுள்ள ஜபம் தான் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். அந்த விசுவாசத்தோடு ஜபத்தில் நீங்கள் நிலைத்து நிற்கும் பொழுது அற்புதம் வரும். சிறைச்சாலையிலிருந்து சிங்காசனத்துக்கு கடந்து போன யோசேப்பாகட்டும், அவன் பொறுமையோடு கடந்து போனான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருடைய நாமத்தை அறிந்தவர்கள். ஆண்டவர் எனக்காக சிலுவையிலே ரத்தம் சிந்திருக்கிறார், எனக்காக தன் ஜீவனையே என் பாவத்துக்காய் அக்கிரமங்களுக்காய் கொடுத்திருக்கிறார் என்று சொல்லி விசுவாசித்து நிற்கிற நீங்களும் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஜபத்திலே இருக்க வேண்டும். நல்லா பாடுவோம், எதற்கெல்லாம் நேரம் கொடுப்போம், ஆனால் ஜபத்திலே தரித்திருக்க மாட்டோம். ஜபத்திலே தரித்திருப்பதில்லை, வேதம் வாசிப்பதில்லை. தேவன் மாத்திரம் எனக்கு அற்புதம் செய்ய முடியும். எப்படி? நீங்கள் நம்பிக்கையோடு சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்தில் நிற்பீர்கள் என்று சொன்னால், பொறுமையோடு தேவனுடைய சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்று சொன்னால், ஜபத்தோடு காத்திருக்கும் பொழுது அற்புதம் தானாய் நடக்கும். ஆம், எனக்கு அருமையானவர்களே, விசுவாசத்தோடு ஜபத்தில் இவைகளை கேட்பீர்கள். அப்படித்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்போ ஜெபம் தனியாக வேலை செய்யணும்னா விசுவாசம் இருக்கணும். விசுவாசமும் ஜெபமும் இணையும் போது அக்கினி தானாக இறங்கும், பரிசுத்தாவின் வல்லமை தானாக இறங்கும். இன்றைக்கும் ஆண்டவர் நீங்கள் பொறுமையோடு காத்திருக்கிற அந்த காத்திருப்பவர்களே இன்றைக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார், இன்றைக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறார், இன்றைக்கு அற்புதத்தை காணும்படியாக செய்வார். தேவ சமூகத்தில் நீங்கள் நிற்பீர்கள் என்று சொன்னால், இன்றைக்கு ஒரு வல்லமையான காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் நடப்பதை நீங்கள் காண முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னுடைய அருமையான மகள் சிறு குழந்தையாக இருந்தபோது மிகவும் சுகவீனப்பட்டு நின்றபோது இந்த கழுத்து பகுதி நிற்காமல் இருந்தது. மருத்துவர் சொன்னார்கள், அது நிற்பதற்கு வாய்ப்பில்லை. வீட்டில் என் மனைவி அழுவாங்க. நான் அவரிடத்தில் சொல்லுவேன், ஜபத்திலே காத்திருக்கணும். இது ஒரு உபத்திரம், இது ஜபத்திலே காத்திரு. அதே மருத்துவர் சொல்லுவார், இனி கொண்டு வர நாம் சரியாக போகும் என்று சொல்லி. சில வாரங்கள் கழித்து அதே மருத்துவத்தை கடந்து போனோம். கர்த்தருடைய ஆவியானவர் தொட்டு இயேசுவின் காயமுள்ள கரம் தொட்டு சுகமாக்கியிருப்பதை கண்டு அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் உபத்திரத்தில் பொறுமையோடு ஜபத்தில் காத்திருந்தோம், அற்புதமாய் ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். இன்றைக்கு 3ஆம் ஆண்டு அவள் கல்லூரியில் படித்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு காலேஜ் படித்து கொண்டிருக்கிறார். BA 3ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, அருள்நாதர் இயேசுவின் சமூகத்தில் ஜபத்திலே நீங்கள் நிலைத்திருப்பீர்கள் சொன்னால், இந்த உபத்திரம் ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய போகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது. டேனியலின் வாழ்க்கையில் அதுதான் நடந்தது.
உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு அது நடக்கப் போகிறது. நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தம் உள்ள தகப்பனே, இந்த அற்புதமான வேலைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இன்றைக்கும் உடைய வார்த்தையை கேட்கின்ற ஒவ்வொரு இருதயத்திலும் ஜெபத்திலே காத்திருக்கும்படியா பரிசுத்த ஆவியானவர் ஏவி உமக்கு முன்பதாக வானமென சிங்காசனம் பூமி எனது பாதப்படி நீங்களே உங்கள் பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபத்தில் நிலைத்திருக்க கிருபைதார். எல்லா பத்திரங்களும் ஆசீர்வாதங்களாய் மாறட்டும். அற்புதம் செய்து மகிழ பண்ணும். காயப்பட்ட கரம், கல்வாரியில் எங்களுக்காய் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் கரம் வல்லமையாய் அற்புதங்களை செய்வதாக அற்புதம் செய்து மகிழ பண்ணும். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.